சவுண்டுக்குலாம் என்ன சார் பண்ணுவீங்க? அது இப்போ பண்ணதில்ல, பழைய டைப் அது. அதுதாங்க கொஞ்சம் நான் பார்க்க ஆசைப்படுறேன். பழைய டைப் இருந்தால் என்ன சார் நம்ம பண்ணுவோம். இதை சார் இந்த வீலில் இருக்கு சார். இது வந்து கார் ஸ்டேரிங். இப்போ கார் ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி ஏதாவது வந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு இந்த ஸ்டேரிங் வச்சு தான் இது பண்ணுவோம். கார் ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு கார் ஸ்டேரிங்கே வாங்கிட்டீங்க சார். அது டோர் இருந்தது, அது கார் டோரே இருந்துச்சு சார். என்ன சார் நீங்கள் கிட்ட இன்ஜினில் வேலை பார்க்குறீங்க, இன்ஜினே வாங்கிடுவீங்க போலயே சார். அந்த டோர் கூட, அந்த பெரிய டோர் கூட ஒரிஜினல் டோர் இருந்தோம். ஆமாம், இங்கே ஒரு டோர் நான் பார்த்தேன். கடலுக்கு எடுத்துட்டு வந்தது. கடல்ல வந்து அர்ஜுன் சார் தட்டுவார்ல ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து, அதுக்கு அந்த டோர் வச்சு தான் கொடுத்தது. இப்போ எல்லாமே என்னென்ன பொருளுக்கோ எல்லா பொருளுமே வாங்கி தான் அதுக்கு உண்டான சவுண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் ஃபோலியோ ஆர்டிஸ்டோட வேலையாக இருக்கும். முடிஞ்ச அளவு வச்சிருப்போம், இல்லாட்டி திருப்பி நாங்கள் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும். ஓகே சார், நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபோலியோ ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொருளை தாண்டியும் வேற பொருள் இருந்து அந்த சவுண்டை கொண்டு வருவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி சவுண்டு? இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்களா இப்போ வந்து ஒரு இப்போ இது இலைன்னு வச்சுக்கோங்களா? ஓகே, இலை தானே? ஆமாம் சார். இது நான் பட்டர்ஃப்ளையாக கூட கொடுப்பேன் நான். சவுண்டு கொடுங்க சார், கேட்போம். ஓகே, சூப்பர், நல்ல. ஏன்னா எனக்கு இப்போதான் ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம நான் லிவிங் திங்ஸுக்கு நம்ம மேக்ஸிமம் வாங்கிடலாம். லிவிங் திங்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுறது தான். இப்போ ஒரு சில அந்த யானை சவுண்ட்லாம் நம்ம நேரில் போய் தானே எடுக்கிறது, அதெல்லாம் கத்துறது வண்டி தான் கொடுப்போம். அதோட காலெல்லாம் நாங்களே கொஞ்சம் கிரியேட் பண்ணுவோம். கொஞ்சம் சவுண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈக்யூ எல்லாம் போட்டு எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு அதில்.